மாண்புமிகு இளைஞர்களே, இளைஞர்களே, ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் 29 வேண்டாம் பாதுகாப்பு. நாள் 29/1/2025 புதன்கிழமை. வேண்டாம் பாதுகாப்பு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தைரியமாக இருங்கள். ஏன் அப்படி இல்லை என்றால் உங்கள் வளர்ச்சி மந்தமாகி சுருண்டு போய்விடும். உதிர வேண்டியது தான். நம் எல்லோருக்கும் பாதுகாப்பான பகுதி ஒன்று உண்டு. அங்கு நாம் பாதுகாப்பாகவும் இதமாகவும் உணர்கிறோம். ஆனால் அப்போது நாம் அந்த பகுதியிலேயே இருந்து வெளிவந்து சவாலை சந்திக்கவும் பயப்படவும் உற்சாகப்படவும் செய்ய வேண்டும். இதன் மூலம் இளமையாக உணரவும் நம்மை பற்றிய மகிழ்ச்சி அடையவும் வேண்டும். இந்த பாதுகாப்பான பகுதிக்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்றால் அது சுருங்கி போய்விடக்கூடும் அல்லது சிதைந்து போய்விடக்கூடும். நாம் ரொம்பவும் சோம்பேறியாவதை நமது தலைவிதியும் ஏதோ ஒன்று விரும்புவதில்லை. அது நம் பின்புறத்தில் எட்டி உதைத்து எழுப்பி விட்டுவிடும். நமது கதகதப்பான கூட்டுக்குள் இருந்து வெளியே வந்து விரிவடைய தயாராக இருந்தோம் என்றால் இந்த உதை அவ்வளவு வலிக்காது. ஏனெனில் நாம் ஏற்கனவே அதற்கு தயாராக இருந்தோமே. ஆனால் இது அதற்கும் மேலானது. உங்கள் பாதுகாப்பு பகுதியை நீங்களே விரிவாக்கினால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது உங்களுக்கு கூடுதல் நம்பிக்கையை தரும். இதை நீங்கள் மிக மெல்லமாக செய்யலாம். நீங்கள் பாதுகாப்பு பகுதியில் இருந்து வெளிவரக்கூடியவர் தான் என்பதை கடினமான வழியில் நிரூபித்துக் கொள்ள வேண்டியதில்லை. இதுவரை நீங்கள் செய்யாத ஒன்று, லேசாக பயப்படும் ஒன்றை நீங்கள் செய்ய துணிந்தாலே போதும். ஒரு புது விளையாட்டை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மற்றவர்களோடு கூட்டாக சேர்ந்து செய்த ஒன்றை தனியாக செய்து பார்க்கலாம். அல்லது பொதுவாக நீங்கள் அமைதி காக்கும் தருணத்தில் இருந்து இப்போது தைரியமாக எழுந்து நின்று உங்கள் கருத்தை சொல்லலாம். நாம் நம்மீது நிறைய தடைகளை திணித்து கொண்டு கட்டுப்படுத்தி இழுத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம். செய்ய முடியவில்லையே என நினைத்திருப்போம். அதை செய்ய ஆர்வம் காட்டி இருக்க மாட்டோம். நம் பாதுகாப்பு பகுதியை விரிவாக்க நாம் முனையும் போது அது நம்மிடமிருந்து வெளியே கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் மேலும் கற்கவும் வளரவும் உதவுகிறது. உங்கள் அனுபவத்தை வளர்த்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கெட்டி தட்டி போக மாட்டீர்கள். உங்கள் பாதுகாப்பு பகுதியை நீங்கள் விரிவாக்கினால் உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். I don't respect those who don't respect me. I don't respect those who don't respect me. You can call it ego. I call it self-respect. நாளை சந்திப்போம் இளைஞர்களே, இளைஞர்களே.